இல்லை, பொது வாழ்க்கையில் பெரிய ஏற்றமெல்லாம் கிடைக்கக்கூடிய ராசின்னு பார்த்தா திடீர்னு ரிஷபத்துக்கும் கடகத்துக்கும் கிடைக்கும். இதெல்லாம் இந்த ஆண்டுக்குள்ளார ஒரு மாற்றம், குரு பயிற்சிக்கு பின்னாடி ஒரு நல்ல மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். இவங்கெல்லாம் நல்ல ஒரு அற்புதமான விஷயத்தை சந்திக்கக்கூடிய ராசியாக இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசிக்காரங்களுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் நல்ல ஒரு யோகமான ஒரு அமைப்பாடு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்க இருக்கின்றது. குருவுடைய அமைப்பு யாருக்கு எப்படி இருக்குன்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல கேள்வியாக வரும். ஆனால் குரு ரொம்ப முக்கியம். குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். அதாவது கடந்த ஆண்டு 2025 பல விதமான சவால்கள்லாம் கடந்து வெற்றிகரமா வந்திருக்கோம். இப்ப 2026 என்ன விதமான சம்பவங்கள்லாம் நமக்காக காத்துட்டு இருக்குன்னு தெரியல. நிறைய சர்ப்ரைசஸ் கூட இருக்கலாம். சோ எல்லா விஷயத்தையும் நமக்காக கணிச்சு சொல்றதுக்காக 4 முக்கிய ஜோதிடர்கள் வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரையா வெல்கம் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் முதலாவதா யதார்த்த ஜோதிடர் செல்வி சார். வணக்கம் சார். நமஸ்காரம். ஓகே, அடுத்தபடியா ஜோதிட கலையரசி மேம் நித்யவதி. நாமக்கல் ஐங்கரன் சிவகுமார் சார், வெல்கம் யூ. நல்வாழ்க்கை ஜோதிடர் முகுந்தன் முரளி சார், வி வெல்கம் யூ. நன்றி மேடம். எப்பயுமே ஒரு வருட பிறப்பு அப்படின்னு வந்துருச்சுன்னா மக்கள்லாம் தேடி தேடி ஆர்வமா பாக்குறது ராசி பலன்கள் தான். ஸோ அந்த விஷயத்த நாங்க இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் கூட்டுறதுக்காக நிறைய செக்மெண்ட்ஸோட கொண்டு வந்திருக்கோம். ஸோ செக்மெண்ட்ஸோட போயிடலாமா சார்? போயிடலாமா? ஓகே, முதல் செக்மெண்ட் ரொம்ப வித்தியாசமா யோசிச்சிருக்கோம். பலன் தரும் ராசிகள், அதாவது ராசிகள் வச்சு பலன்கள் சொல்லுவாங்க. இப்போ நாங்க பலன்கள் வச்சு ராசிகள் தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா சார்? முதல் சீட்டு நீங்களே எடுங்க. முதல் பலனுக்கு அதுக்கான ராசியாளர்கள் யார் யாருன்றது தெரிஞ்சுக்கலாம். சவால்களை மட்டுமே சந்திக்கக்கூடியவர்கள். 12 ராசியும் சவாலை சந்திச்சா தான் ஜெயிக்க முடியும். சவால்கள் வராத ராசி உலகத்தில் புதுசாக கண்டுபிடிக்கணும். ஆனால் இந்த வருஷத்தில் சவால்களுக்குன்றது பார்த்திங்கன்னா எப்பயுமே சிம்ம ராசி இருக்கும். கடைசியில் சவாலை ஜெயிக்கக்கூடிய ராசியாக அது மாறும். ஸோ சிம்ம ராசிகளுக்கு நிறைய சவால்கள் வரும். அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள், பெரிய வெற்றிகளை ஏற்படுத்துவார்கள். ஏனென்றால் சனி அஷ்டமத்தில் இருக்கிறச்ச எதிரிகள் விஷயத்தில் சிறிது எப்போவுமே நமக்கு ஒரு மாதிரி பிரச்சனைகளாக இருக்கும், தோக்குற மாதிரியெல்லாம் தோணும். ஆனால் சிம்மம் கோபத்தை மட்டும் விட்டுவிட்டால் சிம்மத்துக்கு தான் வெற்றியாக இருக்குன்றது என்னுடைய கணிப்பு. ஏனென்றால் 6க்கும் 7க்குரிய சனியானவர் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் அதில் மிகப்பெரிய வெற்றியை அவர் கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் போவார். ஓகே, ஸோ அதிகமாக சவால்கள் சிம்ம ராசிக்கு இருக்கலாம். இல்லை, எல்லா ராசிக்கும் உண்டு. சிம்ம ராசிகளுக்கு கொஞ்சம் அஷ்டமத்தில் சனினால இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வெற்றி அவங்களுக்கு தான். பொது வாழ்க்கையில் ஏற்றம், அருமையான ஒரு கேள்வி. பொதுவாக இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆண்டில் நடக்கக்கூடிய சில கிரக மாற்றங்கள் வச்சு தான் நம்ம ராசி பலன்களை சொல்கிறோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு குரு பயிற்சிக்கு பின்னாடி, ஏன்னா சனி ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸுக்கு மிதுன ராசிக்கு வராது. மிதுன ராசிக்கு ஒரு நல்ல ஸ்டேட்டஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனி பயிற்சி ஆன உடனே கும்பராசிக்கு ஒரு நல்ல ஏற்றம். இவங்களாம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் தீரும், மங்களகரமான விஷயங்கள் நடக்கும். அவங்க குடும்பத்தில் கடன்கள் இருந்தாலும் கடன் பிரச்சனையை அடைச்சிடுவாங்க. இதெல்லாம் இந்த ஆண்டுக்குள்ளார ஒரு மாற்றம், குரு பயிற்சிக்கு பின்னாடி ஒரு நல்ல மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். இவங்கெல்லாம் நல்ல ஒரு அற்புதமான விஷயத்தை சந்திக்கக்கூடிய ராசியாக இருக்குது. ஓகே, பொது வாழ்க்கையில் ஏற்றம் இந்த பலனுக்கு இல்லை, பொது வாழ்க்கையில் பெரிய ஏற்றமெல்லாம் கிடைக்கக்கூடிய ராசின்னு பார்த்தா திடீர்னு ரிஷபத்துக்கும் கடகத்துக்கும் கிடைக்கும். அது பொது வாழ்க்கையில் அபரிதமான ஏற்றம் கிடைக்கும். அடுத்ததாக துலாம் கிடைக்கும். அடுத்தது கன்னி கிடைக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர்னு பொது வாழ்க்கையே என்னான்னு தெரியாத இருந்த மேஷமெல்லாம் டக்குன்னு வரக்கூடிய டைம். ஓகே, அவங்களுக்கு இந்த டைம் ஒரு பயங்கரமான ஏற்றம் இருக்காம். ஆமாம், கன்னியும் வந்துடும். எந்த ராசி பெண்களுக்கு யோகம்? சொல்லுங்க சார், தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு எனக்கும். இந்த 12 ராசி பெண்களுக்கும் யோகம் நடக்கணும் தான் நாங்கள் எல்லாருமே வேண்டிக்கிறோம். இதில் குறிப்பாக சொல்ல போனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசிக்காரங்களுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் நல்ல ஒரு யோகமான ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்க இருக்கின்றது. இது மட்டும் இல்லை, மகர ராசி, இந்த 3 ராசி 12 ராசியில் ரிஷபம், துலாம், மகரம், இந்த 3 ராசிக்குமே இந்த 2026 மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் காத்து கொண்டு இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் உத்தியோகம், பதவி உயர்வு, வெளிநாட்டு யோகங்கள், திருமண அமைப்பாற்றல், இந்தமாரி இருக்கிற எல்லா விஷயத்துலையுமே நல்ல ஒரு மாற்றத்தையும் வளர்ச்சியும் எதிர்கொள்ளக்கூடிய அமைப்பாற்றல், வெற்றிகள் சிறப்பாக அமைத்து கொடுக்கும் உங்களுக்கு.
சூப்பரா சொல்லியிருக்கீங்க. அண்ட் சார் நீங்க சொல்லுங்க, பெண்களுக்கு எந்தெந்த ராசி பெண்களுக்கெல்லாம் வந்து நல்லது இருக்கும்? இல்லை, மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இல்லாத பெண்களுக்கு இல்லாத ராசி என்ன இருக்குது? அவங்கெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷமாக 2 விஷயம் பார்க்கணும். மிதுனத்தில் குரு ஜூன் மாதம் வரை, மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு கடகத்துக்கு போகிறார். அது அடுத்த வருஷம் 2027 ஜூன் வரைக்கும். ஸோ இந்த குரு மாற்றம் வந்து ஒரு பெரிய பலம். அதே போல் மகரத்துக்கு சனி விலகுது, கடகத்துக்கு சனி விலகிடுச்சு. அதாவது இவங்களுக்கெல்லாம் விலகிடுச்சு. இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதத்தை கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார். ரிஷபத்துக்கு 11 வந்து நிற்கிறார். ஸோ நீங்கள் செக்மெண்ட்ஸை வந்து எப்படி பார்க்கணுன்னா, சிலருக்கு 6 மாதம் முதல்ல நல்லா இருந்தாலும் அடுத்த 6 மாதத்துக்கு இவங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் அந்த பயிற்சிகள். குருவுடைய அமைப்பு யாருக்கு எப்படி இருக்குன்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல கேள்வியாக வரும். ஆனால் குரு வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிஷபம், கடகம், துலாம், மகரம், இவங்களுக்கு 2027 வரைக்கும் சூப்பர் டூப்பராக இருக்கும். ஏன்னா சனி ஃபுல் ஃபார்மில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறார். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சனி ஃபுல் ஃபார்மில் ஹெல்ப் பண்ணுறச்சா அவங்களுக்கு மற்ற கோச்சாரம் மற்ற விஷயம் இதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இப்போ வந்து கும்பத்தில் இருக்கக்கூடிய ராசிக்கு வந்து 7.5 சனி இருந்தாலும் ராகு இருந்தாலும் ஜூன் மாதம் வரைக்கும் குரு வந்து அவங்களுக்கு பயங்கர சப்போர்ட் கொடுக்குறாரு. ஸோ அதெல்லாம் பெரிய பலமாக இருக்கும். இப்போ துலாத்துக்கு வந்து நீங்கள் வந்து குருவும் இப்போ சப்போர்ட் கொடுக்குறாரு, சனியும் சப்போர்ட் கொடுக்குறாரு, கேதுவும் 11 இருந்து நல்ல சப்போர்ட் கொடுக்குறாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மேஷத்துலேருந்து மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு பெண்களுக்கு இருந்தால் அந்த சில அன்பேலன்ஸ்டாக இருக்கும் சில மாதங்கள். அதில் மட்டும்தான் நான் கவனமாக இருக்கணும்னு பார்க்குறேன். எந்தெந்த மாதங்கள் சார் அது? அது அப்படி கிடையாது. மேஷத்துக்கு இப்போ எந்தெந்த ராசினா 12 ராசிக்கும் சில டைமில் பேலன்ஸ் கரையும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்டில் இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க, பெண்களுக்கு யார் யோகம்? பெண்களுக்கு வந்து ரொம்ப யோகம் கொடுக்கறது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு யோகம் கொடுக்கும். ரிஷபத்துக்கு யோகம் கொடுக்குற மாதிரி என்னை பொறுத்தவரைக்கும் அஷ்டம சனியில் சிம்மம் ராசி இருந்தாலும் இந்த வருஷம் முழுவதும் நிறைய சுபவிரய பிராப்தம் பண்ண போகிறது சிம்மம் தான். ஸோ அதை பார்த்துக்கணும். அவங்களுக்கு வந்து நிறைய ஆடை ஆபரண சேர்க்கைகள், பொருள் சேர்க்கைகள், வைரம் வாங்குறது, நகம் வாங்கிறது, சேலை வாங்கிறது. சிம்மம் வந்து நார்மலாகவே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வீட்டில் அவ்வளோ தகராறு போட்டு சண்டை போட்டாலும் போயிட்டு நகை வாங்கும், இல்லை புடவை வாங்கும். அந்த அளவுக்கு சந்தோஷம் இல்லை, அவங்களுக்கு அது பிடிக்கும். ஓகே, அவங்களுக்கு பிடிச்சதை செய்வாங்க. மற்ற ராசியாவது வீட்டில் சண்டை போட்டால் கவுந்து வச்சு தூங்கும், போவாது. இது அப்படி கிடையாது. நல்ல தலைவாரி பூவெல்லாம் வச்சுக்கினேன், நல்ல ட்ரிம் ஆக்கினேன், நீ போயா உன்னால் எனக்கு என்ன அப்படின்ட்டு போ. ஆமாம், சிம்மம் வந்து தன்னை நிலைநிறுத்திக்க பார்த்துக்கும், தன் சந்தோஷம் முக்கியம்னு பார்க்கும். என்ன பொறுத்த ப்ராக்டிக்கலாக நல்ல விஷயம். கண்டிப்பாக சார், நல்ல விஷயம் தான். ஆமாம், அதனால் சும்மா டிப்ரெஷன் ஆகி, டிப்ரெஷன் சிம்மத்தினால மற்றவங்களுக்கு ஆகுங்க தவிர சிம்மம் ஆகாது. ஸோ இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய விஷயம். அப்போது அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு ரொம்ப பெண்களுக்கு வந்து பெரிய பலம். நாங்கள் சொன்னது நிறைய எல்லாருக்கும் அற்புதமான பலம். அதில் இவர்களுக்கு விருச்சகத்துக்கும் ரொம்ப பலம் வரும். என் ராசி யாருமே சொல்லலையே, நான் வெயிட் பண்ணிருந்தேன். ஏன் விருச்சகத்துக்கு பலம் வரும்னா, விருச்சகத்துக்கு முதல்ல ஒரு இது இருந்தது, சித்திரையிலேருந்து ஏப்ரல் 14 ஆரம்பித்தோம்னா விருச்சகத்துக்கு சூரிய பலம் கிடச்சிடும். சூரிய பலம் கிடச்சோன்னா அது பெரிய பலமாக்கிடும். விருச்சகம் வந்து எப்போயுமே மூட் ஸ்விங் பார்ட்டிஸ்ன்னு பேர். ஏன்னா சந்திரன் நீச்சம், சந்திரன் நீச்சனால எப்போயுமே ஒரு சென்சிட்டிவாகவே இருக்கும். அதனால் வந்து பர்ஃபெக்ஷன் ஓவராக பார்க்கும், அந்த வேலை முடிகிற வரைக்கும் தூக்கம் வராது. புதுமை விரும்பிகள்ன்றது விருச்சகம். அதில் வந்து இவங்களுக்கு வந்து இப்போ ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, குரு மாறுறது பெரிய பலம். குரு வந்து 9ஆம் இடத்தில் வர்றதுனால 2க்கும் 5 9ஆம் இடத்தில் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதும், விருச்சக ராசியை பார்ப்பதும், தைரியம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தை பார்ப்பதும் விசேஷமான பலனை தரும். அப்போது விருச்சகத்துக்கு வந்து 2க்கும் 5க்கும் குருவானவர் 9ஆம் இடத்துல வர்றதுனால எல்லாமே நல்லா இருந்தாலும் பேரண்ட்ஸ் ஹெல்த் பார்த்துக்கும். அப்பா அம்மாவோட தகராறு பண்ணக்கூடாது. விருச்சகம் வந்து அப்பா அம்மாவை போட்டு தாக்கும் சும்மா. ஏன்னா அவங்க அட்வைஸ் கொடுப்பாங்க, இது பிடிக்காது, கடிக்கும், குதறும், துப்பும், இதெல்லாம் பண்ணும் விருச்சகம். இதெல்லாம் பண்ணக்கூடாது இந்த டைம். இதெல்லாம் பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இதெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்குது. ஏற்கனவே ரிஷபம், கடகம், அதே போல் வந்து துலாம்,
விருச்சிகம் இப்போ சொல்லியிருக்கோம். அடுத்தது கன்னிக்கெல்லாம் ஜூன் மாதத்துக்கு மேலே பயங்கர யோகம் இருக்குது. கன்னியெல்லாம் வந்து வேறு லெவலுக்கு பீக் ஆகும். கன்னிக்கு வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்வையிட போகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்த்தாவே எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சால்வ் ஆகிடும். ஏன்னா 5ஆம் இடம் ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியம், 9ஆம் இடம் ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஜோசி கிளாஸ் கற்றுக் கொடுத்துடலாம் உங்களுக்கு எல்லாருக்கும். ஸோ இதெல்லாம் அமைப்பு இது. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தனுசுக்கு வந்து இப்போ 7ஆம் இடத்துல குரு இருக்குது. ஸோ ஜூன் மாதம் வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்தாலும் குடும்பத்தில் வந்து அந்நியர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தை உங்களுடைய தலையிடக்கூடாது. தனுசுக்கு வந்து குடும்பத்தில் மட்டும் கவனமாக இல்லைன்னா கும்மி அடிச்சுட்டு போயிடுவானுங்கிறது. ஸோ அந்த ஏரியாவில் பார்த்துக்கணும். கும்பத்துக்கு இறக்குன்னு சொல்லிட்டோம். மீனம் ஜென்ம சனியாக இருந்தாலும் சனி எல்லாத்தையும் கொடுப்பான். தேகாரிக்கத்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அம்பானியாக இருந்தாலும் அப்போலோ ஹாஸ்பிட்டல் சேர்மனாக இருந்தாலும் அவர் தேகாரிக்கத்தை அவர் தான் பார்த்துக்கணும். ஸோ மீன ராசிக்கு அதிர்ஷ்டத்தினாலோ அதிகரிக்கும். ஏனென்றால் 5ஆம் இடத்தில் குரு வரப்போகிறார், தன்னுடைய ராசியை பார்க்க போகிறார். அது பெரியாலும் அது இல்லாமல் மீனத்துக்கு வந்து 9ஆம் இடத்தையும் குரு பார்வையிடுவார், 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை குரு பார்வையிடுவார். இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம். அதனால் குழந்தைங்க விஷயத்தில் மட்டும் மீனம் கோவப்படாமல் இருக்கணும், குழந்தைங்க வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் சொல்லிக்கினே போகலாம். திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரும் யாருக்கு சார்? இல்லை, ஆக்சுவலாக வந்து எல்லாருக்குமே ஒரு மாதத்தில் அதிர்ஷ்டம் கிருதிஷ்டம்லாம் வரும். ஒவ்வொரு ராசியும் 12 ராசியும் ஓஹோன்னு இருக்கும். அதாவது நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஒரு வேளை பிரியாணி கிடைச்சாவே அது பெருசாக சந்தோஷப்படக்கூடிய ராசிகளில் சிலர் உண்டு. அவங்களுக்கு அந்த பிரியாணி கிடைக்குதுன்னா அது ஹாப்பி. ஆனால் பிரியாணி யாருக்கு வேணும்னு கேட்காதீங்க, எல்லாருக்கும் தான். இல்லை, எல்லாருக்கும் உண்டு. நான் என்ன சொல்கிறது, ஒவ்வொருத்தர் அது சாப்பாடு இல்லாதவங்களுக்கு தான் அது கஷ்டம் தெரியும். திடீர் அதிர்ஷ்டம்ன்றது எப்பயுமே குரு அற்புதமாக இருக்கக்கூடியவர்களுக்கு குருவுடைய இது வந்து பெரிய விஷயம். அற்புதம் வந்து ராகு தான் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பான். ராகு வந்து இப்போ கடகத்துக்கு அஷ்டமத்தில் இருந்தாலும் பெரிய யோகத்தை கொடுப்பான். கெட்டவன் கெட்டுட்டால் சர்ப கிரகங்கள் 2-8 இருந்தால் அது திடீர் யோகத்தை கொடுக்கும். அதே போல் வந்து தனுசுக்கே கொடுப்பான் திடீர் அதிர்ஷ்டம். அதே போல் வந்து கன்னிக்கு கொடுப்பான். இவங்களுக்கெல்லாம் ராகுவால் திடீர்னு யோக பலம் கிடைச்சிடும். பெரிய அதிர்ஷ்டம் வந்து மேஷத்துக்கு கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தில் ராகு இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் ஒன்றுமே இருக்காது, திடீர்னு பார்த்தீங்கன்னா பம்பர் ஆகிடுவாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா சைக்கிளில் போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்ல காரில் வந்து லேட்டஸ்ட்டு காரு ஜம்முன்னு போவாங்க, டிரைவர் வச்சு போவாங்க. ஸோ அதுபோல் இதெல்லாம் வரக்கூடியதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் வரும் யோக பலம். இந்த மேஷம், கடகம், கன்னி, தனுசு இவங்கெல்லாம் லாட்ரி டிக்கெட் வாங்கக்கூடிய நேரம். ஓகே, சூப்பர். கடன் பிரச்சனைகளால் மாட்டிக்கொள்பவர்கள் 12 ராசிக்குமே கடன் பிரச்சனை இருக்குதாம்மா. கடன்னாலே பிரச்சனை தான் கண்டிப்பா. இப்ப அஷ்டமத்துல வந்து சனி இருக்கிறதுனால சிம்ம ராசிக்காரங்க கடன் வாங்காம இருக்கிறது நல்லது. அதே போல கும்ப ராசிக்காரும் கடன் வாங்க, ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா 2ஆம் இடத்துல தான் இருக்கு சனி. அப்ப கும்ப ராசிக்காரங்களும் கடன் வாங்காம இருக்கிறது நல்லது. சார், தங்க நகைகள் வாங்கும் யோகம் யாருக்கெல்லாம் இருக்கு? பணம் இருந்தால் எல்லாமே தங்கம் வாங்கலாம். இப்போ தங்க விருன்னு வந்து ரொம்ப உச்சத்தில் போயிட்டுருக்கு. இருந்தாலும் ஒரு கால்குலேஷன், கிரக கால்குலேஷன் அடிப்படையில் சொல்லப்போனால் குரு யாருக்கெல்லாம் சப்போர்ட் இருக்கிறாரோ அவங்களாம் நிச்சயமாக தங்கம் வாங்க முடியும். அந்த வகையில் ரிஷபராசி, ஏன்னா 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது, தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். இதே கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற நகையை விற்கிற மாதிரி அமைப்பு ஏற்படும். அந்த வகையில் இந்த குருவினுடைய பார்வை இருக்கக்கூடிய ராசிகளான குறிப்பாக வந்து கும்பம், தங்கத்தை விரும்பக்கூடிய துலாம், இல்லை 5ஆம் பார்வையாக குரு துலாத்தை பார்க்கறதுனால துலாம் வந்து தங்க நகையை நிறைய விரும்பி வாங்கும் இல்லையா. அதே மாதிரி கும்பமும் விரும்பி வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படும். மிதனம் அப்பப்போ வாங்கும், வித்துடும் இல்லையா. சிம்மத்துக்கும் தங்கம்னா பிடிக்கும். இவர்களுக்கெல்லாம் இப்பொழுது வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டிருக்கு. யாரெல்லாம் விற்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா சொல்லலாம். கடகராசிக்காரர்களுக்கு இப்போ தங்கம் சப்போர்ட் பண்ணலை, ஏன்னா குரு 12ல் இருக்கிறான், அதனால் சப்போர்ட் இல்லை. அதே மாதிரி 7.5 சனி நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய ராசி வந்து மீனம், அவங்களுக்கும் தங்கம் வந்து சப்போர்ட் பண்ணாது. அதே மாதிரி அட்டம குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு 8ஆம் இடத்துல இருந்தால் சப்போர்ட் பண்ணுறதில்ல. இவங்கெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நான் சொன்ன இந்த ரிஷபராசி, கும்பராசி, துலாம் ராசிகளில் நல்ல யோகம் இருக்குது. காதல் வாழ்க்கையில் தோல்வி அடைபவர்கள் யார் யார்? இன்றைய காலகட்டங்களில் காதலில் வெற்றி பெறுவர்கள் தான் பெரும்பாலும் அன்பர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த 2026
கேட்கப்பட்ட ஒரு கேள்வி வந்து காதல் தோல்வி அடையக்கூடிய ஒரு அமைப்பாற்றல். இப்போ உங்கள் ராசியை சனி பகவான் எந்தெந்த ராசியை பார்க்குறாங்களோ அவங்க தான் காதலில் தோல்வி அடைகிறதுக்கு முதல் காரணமாக அமையக்கூடிய அமைப்பாற்றல் இருக்குது. அப்போ அந்த வகையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சனி பகவான் மீன ராசியிலிருந்து 3ஆம் பார்வையை ரிஷபராசியை பார்க்குறாரு. அப்போ ரிஷபராசியும் ஒன்றும், கன்னி ராசி ஒன்று, அடுத்து தனுசு ராசி. இந்த 3 ராசிக்காரர்களுமே காதலில் அதிக அளவில் தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே நேரத்தில் இந்த அடுத்த கொஸ்டின்ஸ் ரொம்ப எதிர்பார்த்து ஜெயிக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காதலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு விஷயங்கள். ஏன்னா இந்த இடத்துல அந்த ஒரு கொஸ்டினை வந்து நம்ம தோல்வியை மட்டும் சொல்கிறத விட வெற்றி பெறுவதில் நம்பர் 1 ராசியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு வந்து கடகராசிக்கு நல்ல அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் துலாம் ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே காதல் உண்டு. அப்போ காதல், அதாவது துலாம் ராசிக்காரங்க, கும்பராசி, மிதுன ராசிக்காரங்க காதல் இல்லாமல் இருந்தாங்கன்னா அந்த ராசிக்காரங்களே இல்லைன்னு சொல்லலாம். இயற்கையாகவே இந்த 3 ராசிக்கு நல்ல ஒரு வெற்றிகள் கொடுக்கக்கூடிய ராசியாக அமையும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு யாருக்கெல்லாம் சார்? ராகு தான் வெளிநாடுகளுக்கு எப்பவுமே. இது சூட்சமத்தில் என்றைக்குமே ராகு இருக்கிறதுனால மேஷத்துக்கு அது வெளிநாடு யோகங்கள், வெளிநாடு பயணங்கள் அற்புதமாக காட்டும். கடகத்துக்கு காட்டும். சிம்மத்துக்கு 7ல் இருந்தால் கூட அது காட்டும். ரொம்ப கன்னி வந்து ரொம்ப ஸ்பீடாக வெளிநாடுலே வாழணும்னு நினைக்கிறவங்க கன்னியில் இருப்பாங்க. அதனால் இந்த வாட்டி அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அடுத்தது தனுசுக்கு காட்டும். 7.5 சனியில் இருந்தாலும் மீனத்துக்கு 12ல் ராகு இருக்கிறனால அவங்களுக்கு வந்து அது சில தடைகள் இருந்தாலும் போய் நிற்பாங்க. கஷ்டம் இருக்கும், ஆனால் சந்தோஷமாக போவாங்க. இதெல்லாம் வந்து வெளிநாடு யோகத்துக்கு உண்டான அமைப்பு. வம்பு வழக்குகளில் சிக்குபவர்கள் எந்த ராசிக்காரர்கள்? ஏன்னா வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல அசுப கிரகங்கள் இருக்கும்போது அவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்ப மகர ராசிக்காரங்க ஏன்னா 2ல் ராகு, அதே போல கும்ப ராசிக்காரங்க 2ல் சனி, கடக ராசிக்காரங்க 2ல் கேது, இந்த மாதிரி ராசிக்காரங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சொந்த தொழில் செய்யும் நேரம் இது. சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ராசிகள் அப்படின்னா இருக்கிற 12 ராசிகளே வந்து வியாபாரம் பண்ணக்கூடிய ராசி தான் மிதுனம், அப்புறம் துலாம், அப்புறம் கும்பம். நல்லா வியாபாரம் பண்ணணும். இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருந்துச்சுன்னா ராஜயோகமாக அற்புதமாக வந்து நல்ல பிஸ்னஸ் மேக்னெட் இவங்களாம் நல்லா பண்ணுவாங்க. வெளிநாட்டுக்கெல்லாம் போய் பண்ணணும்னு நினைப்பாங்க. இந்த ஆண்டு வந்து இவங்களுக்கெல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமானா இதெல்லாம் கிடைக்காது. ஆனால் துலா ராசிக்காரர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து ராகு வந்து சப்போர்ட் இருந்துச்சுன்னா தனுசு ராசிக்காரங்க சொந்த தொழில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இவங்களுக்கெல்லாம் வந்து இருக்குது. ஏதோ ஒரு வகையில் பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இவங்களுக்கு தாராளமே இருக்குது. சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் கும்பராசிக்காரங்க நல்ல சிறப்பாக வந்து பண்ணுவாங்க. அடுத்தது வந்து மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வந்துருச்சுன்னா, இந்த ஆண்டு வந்துச்சுன்னா சிறப்பாக வந்து நல்ல பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு இருக்குது. மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர்கள், சந்தோஷம் மட்டும்தான் இந்த வருஷம் ஃபுல்லாக இவங்களுக்கு அப்படின்னா எந்தெந்த ராசிக்காரர்கள்? பொதுவாக 12 ராசிக்காரர்களுமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடையாது. ஏதாவது ஒரு வகையில் ஒரு துன்பம், கஷ்டங்கள், ஒரு நாள் சந்தோஷம், ஒரு நாள் துன்பம், இதுமாரி மாறி மாறி தான் வரும். ஆனால் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்ற ஒரு அடிப்படையில் எடுக்கும்போது முதல் 6 மாதத்தில், அதாவது மே மாதங்கள் வரைக்குமே வந்து குருவினுடைய பார்வையாக இருக்கக்கூடிய துலாம் ராசி, அடுத்தது தனுசு ராசி, கும்பராசி, இந்த 3 ராசிக்குமே முதல் 6 மாதத்துக்கு சிறப்பான மகிழ்ச்சியை கொடுக்கும். அதற்கு அடுத்த 6 மாதங்களில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த 6 மாதங்கள் கஷ்டம், துன்பம், துயரங்கள் அடைஞ்சிட்டு இருந்தவங்க குறிப்பாக கடகத்துக்கு உச்சத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு, மீனராசிக்கு 7.5 சனி இருந்தாலும் அப்பா இப்போயாச்சும் கொஞ்சம் விடுதலை கிடைக்குதே அப்படின்ற ஒரு எண்ணம், மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். காதல் திருமணத்தில் கைகூடும் ராசிக்காரர்கள் குரு தாம்மா. குரு பார்த்தா தான் கல்யாணன்றது. குரு பார்க்குறது வந்து அவர் இருக்கக்கூடிய ஸ்தானத்துலேருந்து யாரெல்லாம் பார்க்குறாங்க. இப்போ தம்பி சொன்னார் முகந்தான், முதல் 6 மாதத்துக்கு வந்து துலாத்தை குரு பார்ப்பார், தனுசை குரு பார்ப்பார், கும்பத்தை குரு பார்ப்பார். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து விருச்சகத்தை பார்ப்பார், மகரத்தை பார்ப்பார், மீனத்தை பார்ப்பார். இவங்களுக்கெல்லாம் வந்து காதல் கைகூடுன்றது ஒரு அமைப்பு. அதே சமயம் இதெல்லாம் வந்து ஒரு தேரி. நம்ம ஜாதகத்தில் வந்து தசாபுத்திகள் நல்லா இருக்குதுன்னா டெய்லி காதல் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது எப்படின்னா
அந்தந்த சமயத்தில் குரு நீங்கள் கேட்டது இந்த வருஷத்தில் யாராக இருக்கலாம், இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காதல் அமைப்பு கை கூடுறது எல்லாமே இருக்கும். அதே சமயம் நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக மகரத்துக்கு 2ல் ராகு 8ல் கேது இருக்கிறச்ச காதல் வந்து ரொம்ப ஸ்பீடாக கிடச்சி கல்யாணம்லாம் போயிடும். அது நிற்குதா நிற்கலையான்றது அப்புறமா. என்ன சார் இது? இல்லை இல்லை கேட்கணும்ல, கேட்குறதுக்கு சொல்கிறேன். கடகத்துக்கும் அது போல் சம்மந்தமே இருக்காது, டக்கு டக்குன்னு கல்யாணமே வேணான்னுவாங்க, கல்யாணத்தை பண்ணிக்கிறேன்னு. ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. ஓகே, இந்த செக்மெண்ட் வந்து சிறப்பாக முடிஞ்சிருச்சு. சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷமா இந்த செக்மெண்ட் முடிச்சிட்டோம். நம்ம 2026ல் இந்த மாதிரி ஒரு பிஸியான உங்களுடைய ஷெட்யூல்ல எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பல விஷயங்களை என்னெல்லாம் நல்லது நடக்கக்கூடும், எதுக்கெல்லாம் நீங்க வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகா கணிச்சு எடுத்து சொன்னீங்க. உங்க எல்லாருக்காகவும் அண்ட் மக்கள் சார்பாகவும் குமுதம் டிவி சார்பாகவும் எங்களுக்கு நீங்க கொடுத்த இந்த டைமுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.